அது மட்டும் இல்ல, எந்த தேவியை தொட்டு இழுத்து வந்தானோ அவனுடைய நெஞ்சிலே ஓடக்கூடிய குருதியை அள்ளி குடிக்கும் வரை நான் கையால தண்ணி அள்ளி குடிக்க மாட்டேன். கையால தண்ணி அள்ளி குடிக்க மாட்டேன். அதுவரை தடாகத்தில் போய் நின்று கலாயுதத்தில் அடித்து தண்ணி எழுப்பும் பொழுது என் வாயாலே தண்ணி குடிப்பேன். அதுவரை கையால அள்ளி குடிக்க மாட்டேன். ஏனென்றால் அவன் ரத்தத்தை அள்ளி குடிக்கும் வரை கையால நான் தண்ணி அள்ளி குடிக்க மாட்டேன். பார்த்தான் அர்ஜுனன் எழுந்துருச்சு. சபையர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எந்த இவ்வளவுக்கு காரணமான கர்ணனை கொல்லுவேன், கர்ணனை கொல்லுவேன் அர்ஜுன சபதம் செய்யறாரு. நம்மள என்ன சொல்றாரு? இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சகுனியுடைய மகன் உலோகனை கொல்லுவேன், சகுனியுடைய மகன் உலோகனை கொல்லுவேன். இதற்கு காரணமாக இருந்த சகாதேவன் பார்த்தார். இதற்கு காரணமாக இருந்த சகுனியை கொல்லுவேன். 4 பேரும் சபதம் செஞ்சார்கள். 4 பேரும் சபதம் செய்தார்கள். சபதம் செஞ்ச பிறகு பார்த்தான். அப்ப சொன்னப்பதான் எல்லோருக்கும் பயம் வருது. இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே, இத்தனை பேர் கீழே விழுந்து மாண்டு கிடக்கும் போதும் துகில உருப்பேன், தலைய என்ன வீட்டு தலைவேன்னு இந்த அம்மா சொல்றாங்களே அப்படின்னு அப்பதான் பெரியவருக்கெல்லாம் பயம் வருது. ஆகா உலகம் அழிஞ்சிருமே, இந்த அம்மா இப்பேற்பட்ட சமயத்தை விடுறாங்களேன்னு பெரியவர்கள் அப்பதான் வாயை திறக்கிறாங்க. அம்மா பாஞ்சாலி, இது என்ன நியாயமா? சுவாமி, நியாயம் என்று பேசுகிறீர்கள். இவ்வளவு நேரம் நியாயத்தை பற்றி நான் கேட்டேன். அப்பொழுது எங்க போனீங்க? அப்பொழுது எங்க போனீங்க? இப்ப வந்து நியாயமான்னு கேக்குறீங்களே. நான் நினைத்தேன் என்றார். ஆனா அந்த அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சபையை எரிச்சிருக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி தலைவிதி, தலைவிதி. ஏன்னா அவர்கள் அப்படிதான் கொல்லணுங்கிறதுனால அந்த அம்மா இருந்தாங்க. இல்லைன்னா அந்த அம்மா இருக்கிற சக்திக்கு அங்க உள்ள சபையை அழிச்சிருக்கலாம். ஏன்னா பகவான் தலைவிதிப்படி நடிக்கணும், நடக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்மா இருந்தாங்க. அப்படி அங்க இருக்க பார்த்து சபதம் செய்தார்கள். உடனே பெரியவர்கள் பேசுறாங்க. ஏதோ இழந்தார்கள், தோற்றார்கள், எழுத்து வந்து சபதம் செஞ்சு விட்டார்கள். நீனும் இவ்வளவு சொல்லிவிட்ட, இப்பொழுது என்ன நியாயம் கிடைக்குமோ அப்பதான் பெரியவங்க பேசுறாங்க. என்ன சொல்றார்கள்? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். அந்த ஓராண்டு அஞ்ஞாத வாசத்திலே பாண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். அந்த அஞ்ஞாத வாசத்திலே பாண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம். அப்படி யானைகள் என்று வாருங்கள் என்று பெரியோர்கள் எல்லாம் துரியோதனன் சொல்லி, துரியோதனன் அப்படி சொல்றான். பெரியோர்கள் முன்னாடி இந்த வார்த்தை சொன்னோனே பார்த்தார்கள் பாண்டவர்கள். நம்மளுக்கு என்ன காட்டுல வாழ்றது புதுசா, சிறு வயதுல இருந்து காட்டுல வாழ பேச முடியாது. பாண்டவர்கள் ஒண்ணுமே பேச முடியாத நிலையில இருந்தார்கள். பார்த்தார். அப்பொழுது அந்த அம்மா சுவாமி பணையம் வேண்டார்கள், அதனால் துரியோதனுக்கு பணையமாகி விட்டோம் அப்படி என்று நினைத்து எப்போது வேணாலும் எங்களை அடிமையா, அதனால அடிமையை விளக்கணும் அப்படின்னு தர்ம சூதாடுறாங்க. இதுவரை தர்ம சூதாட்டத்தை ஆடி பாண்டவர்கள் அடிமை இல்லை என்று விளக்கி காடை கதை என்று சொல்லுகிறாரா ராகவா ராமா அங்கே பாண்டவர்களும் இந்த அம்மாவும் நடந்து போறாங்க. ஏன்னா வனவாசம் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசத்தை முடித்து வருவோம் அப்படின்னு நடந்து போகிறார்கள். போகும் பொழுது இந்த அம்மா ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. ஏன்னா உலகு நடந்த பிறகு நம்மளும் வாயால இவர்கள் அழிக்கட்டும், பிறந்தோடனே கூந்தல் முடிக்கிறோம் அப்படின்னு சபதம் விட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாண்டவர்கள் எல்லாம் எந்த வனத்துக்கு வரார்கள் என்று சொல்லி வருகிறேனா ராமா ஈடக்கப்பட்ட இன்பத்தை கொண்டவனாய் உன் இதயத்தில் கொந்தளித்து எண்ணத்தை கொண்டவன்
வாழ தகுந்தவனை வாழாமல் வைத்து விட்டு வாழும் பலத்தை பண்பதனை கொன்றவனா இந்த கொள்ளைக்கு ஆளாகினே மனிதன் ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆராய்ச்சி பார்வன கண்ணுக்குள்ள ஆற்றிய கொள்ளாத நெஞ்சுக்குள்ள மனிதன் ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஆடி அடங்குவது ஆராய்ச்சி பார்வன கண்ணுக்குள்ள ஆற்றிய கொள்ளாத நெஞ்சுக்குள்ள அன்ப கொடுத்த கலாதைய கொண்டவன் அஞ்சு நடப்பன மகனே அன்ப கொடுத்த கலாதைய கொண்டவன் அஞ்சு நடப்பன மகனே பதறி 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 பொழப்பினால பயப்பட்டு போவான பதறி பதறி கதறி பொழப்பினால பயப்பட்டு போவான பஞ்சாடிய மனிதன் ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது ஆராய் அழகு வரும் மண்ணுக்குள்ள ஆராய்ச்சி பார்வன கண்ணுக்குள்ள ஆச்சிர கொள்ளாத நெஞ்சுக்குள்ள அந்த கொடுத்து நல்லா ஆசிர கொண்டவன் அச்சிர மாட்டாரிய பதறி பதறி நின்று கதறி பொல்லாத அழகிருந்தோ போன பக்கம் போகவிட்ட பார்வையே அவன் புரிந்திருந்தாய் எடுத்து கொண்டால் எதிரில் வந்து கொடுக்கவில்லை அயவனும் கேட்கவில்லை அறையில் போட்டதை இரவட்ட பாவிக்கு மருவி குழந்தையா மறந்து தெரிந்த மன்னிக்க கூடாதடி மன்னிக்க கூடாது